வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் தான் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நெகட்டிவ் ஓப்பன் இருந்தாலும் பெருசாக வந்து யாரும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு என்னடாவது மார்க்கெட் நாளைக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆக போதே, நாம் வர வந்து கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு இதில் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் பெருசாக ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போகலை. இவன் தான் எனக்கு தெரியும் இது வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி நாமளும் சொன்னோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது. ஐயோ நாளைக்கு 300 பாயிண்ட் கேப் டவுன் ஆக போகுது, கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணவங்களாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, ஆஸ் ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட்டை நாம் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து பாலிஷாக சொல்லி அப்படியே வந்து முடிச்சிட்டேன். டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சேனல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனல் பற்றி நான் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த கேப்பும் வந்து இருந்தது. அந்த கேப்பில் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சேனலில் நான் வந்து ட்ராப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே போச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த டச் பாயிண்ட்டுக்கும் இந்த டச் பாயிண்ட்டுக்கும் ஒரு சின்னதாக சேனல் வந்து நான் வந்து வரைகிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் வந்து ஃபேஸ் ஆகுது. ஸோ அப்படியே வந்து இது அப்படி சேனலில் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல சின்ன ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பையும் இங்கே இந்த இடத்துல ஃபில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனல்கிட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட நமக்கு மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், அகெயின் நமக்கு வந்து இந்த சேனலில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து இப்படி ஒரு புல் பேக் நோக்கி வந்து நகரும். நல்லா கேட்டுக்குங்க, புல் பேக் அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன் புல் பேக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டவுன் சைடு வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் ட்ரேட் மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். அது எப்போ வரைக்கும் அப்படின்னா, இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு இல்லையா, அந்த சேனல் ஃபாலோ பண்ணுற வரைக்குமே வந்து இப்படி தான் வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும். ஒன்ஸ் இந்த சேனலை வந்து ஒரு அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, அல்லது வந்து இந்த சேனலில் வந்து இந்த சப்போர்ட் லைன் இருக்கு அதை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சேனல் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வேலிடேட் வந்து ஆகும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போதைக்கு நியர்பை நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணுறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நெக்ஸ்ட்டு, இந்த இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் இங்கே ஏதாவது வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் தெளிவாக வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் கிடைக்கும் போது, ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷனில் மார்க்கெட் வந்து இருக்கும்போது, நம்மளோட மைண்ட் செட் முழுக்க இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிற பக்கம் வந்து போயிடவே வந்துக்கூடாது. ஏன்னா நாம் இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 15 மினிட்ஸில் இருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் கூட வந்து தாங்கும். ஸோ அது மாதிரி ஒரு ட்ரேட் வந்து இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அமையாது. ஸோ அதில் கொஞ்சம் தெளிவாக வந்துடுங்க. ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேட் எப்போ நமக்கு வந்து ட்ரிகர் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ரெசிஸ்டன்ஸை கடந்து மார்க்கெட் வந்து அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிற ஏரியாவில். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ராடே ட்ரேட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோசிங் எது வரைக்கும் வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து அந்த ட்ரெண்டு கண்டினியூவேஷன் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேட் வந்து செய்யணும். இந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகலாமா, ஆக போகுதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் அந்த இன்ட்ராடே ட்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்காது மார்க்கெட்டில். இது வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை நமக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேட் இருக்குது. இப்போ ஒரு இதுவே நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் பக்கம் வந்து போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து ஒரு ஸ்கேல்பிங்கே நாம் வந்து எடுக்கும்போது 1 மினிட் அல்லது வந்து ஒரு 2 மினிட் 3 மினிட் கேண்டலில் வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணுவோம். அப்போது நம்ம மேக்ஸிமம் நம்ம ஹோல்ட் பண்ணுற டைமிங்கே பார்த்திங்க அப்படின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம், மிகப்பெரிய லெவல் ஹோல்டிங் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ஸ்கேல்பிங் வந்து ஹோல்டு வந்து பண்ணவே முடியாது. அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்காக வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஆனால் இதில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் வந்து என்ட்ரு ஆகிட்டீங்க, நீங்கள் இன்கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து
அந்த ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து மூவ் பண்ணிட்டு போயிடணும். இதுதான் வந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு வந்து அந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடுறோம். இது இன்னொரு விஷயம். அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டோட்டல் ட்ரெண்டையும் நான் வந்து பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க, உங்களோட இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் டைமிங்கில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் இப்படி திரும்பிடணும். மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூவேஷன் பேட்டர்னில் இருக்கும்போது நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்து போகணும். அப்படி இருந்தால் தான் நாம் சஸ்டெயின் நீங்கள் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கஷ்டம். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும், இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரிஞ்சிடும். சும்மா ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து சும்மா வாட்ச் பண்ணிட்டுருப்பீங்க. இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து டார்கெட் போட்டு சிஸ்டம் கூட ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வந்து இப்போதைக்கு அந்த நிலைமை வந்து இப்போதைக்கு வந்து இல்லை. சடனாக வந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே போகும், 100 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறத கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்கேல்பிங் பக்கம் வந்து போயிருங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து பெட்டர். ஸோ என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அது உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்குங்க. ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்டேன். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட ஸ்டைல். அதை நீங்கள் தான் வந்து டிசைன் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ நாளை மறுநாள் நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த சேனல்கிட்ட நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கிடைக்கும் போது நமக்கு ஃபர்தராக இந்த இடத்துல அகெயின் இந்த புல் பேக் நமக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் அகெயின் என்ன நடக்கும் அப்படின்னா 22,800 அப்படிங்கிற ஏரியா வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும், ஒரு 22,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கீழே இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல வரைக்கும் போகும். அதாவது வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவ்னஸ் அப்படின்ற ரேஞ்சில் இந்த ரேஞ்செல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரூட் மேப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் இதுவே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரெண்டு இப்படி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள். அப்போது ஒரு 23,600 நோக்கி வந்து நகரும். ஆனால் இதில் டைமிங் நாம் வந்து சொல்ல முடியாது. அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. டைமிங் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டைமிங் வச்சு நம்மளால் வந்து ஒரு முடிவு வந்து வர முடியாது. ஸோ அதனால் வந்து இன்ட்ராடேயில் ஒரு ஸ்கேப்பிங் வந்து பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்துக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை நம்மளால் வந்து உடைக்கவே வந்து முடியலை. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுறாங்க முடியல, இந்த இடத்த ட்ரை பண்ணுறாங்க முடியல, அதுக்கப்புறம் இந்த இடத்த ட்ரை பண்ணுறாங்க முடியல. அண்ட் ஃபர்தராக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆகிட்டு வந்து கீழே வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு மூவ் எந்த பக்கம் இது இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். இந்த இடத்துல இந்த பிரேக் டவுன் பிரேக் அவுட் கிடைக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் நாம் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மோஸ்ட்லி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நெகட்டிவாக போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும், பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா என்ன சூஸ் பண்ணணும், அவ்வளோதான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஒரு விஷயம். வெறும் இதுக்கு வந்து ஒரு கூடும் ஒரு ட்ரெண்ட் லைனும் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னாலே வந்து முடிஞ்சு போச்சு. 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சப்போர்ட்டாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ வந்து 23,250 இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஏன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, போன டைம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து எடுத்துருக்குறாங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு அப்டர்ன் கிடச்சிது. இந்த டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலையும் உடச்சிட்டு வந்து கேப் டவுன் வந்து ஆகிட்டாங்க. அப்போது இது வந்து இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து கன்வெர்ட் ஆகிருச்சு. இந்த லெவலில் நீங்கள் வந்து கரெக்டாக கைட்ஸ் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு 12:30 சம்திங் நமக்கு இந்த 1 ஹவர் சார்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஏன்னா பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து கெஸ் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம், அப்போது நம்ம ஆப்போசிட் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற இந்த முடிவு நீங்கள் வந்து
இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு மைண்ட் செட் வந்துடணும். அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கேண்டில் வச்சு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த 23,250 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்க போகுது. அதை உடைச்சாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் வேறு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு 23,300 அப்படிங்கிற லெவல் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லெவலை வந்து ஃபர்தராக வந்து உடைக்கிறத வச்சு தான் ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து இருக்க போகுது 1 hour டைம் ஃப்ரேமில். ஸோ அடுத்தது 50 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 minute சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நமக்கு இந்த இடத்துல இந்த லோ அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. நாளை நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் அல்லது வந்து ஒரு கேப் அப் மாதிரி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் தேர் இஸ் அ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அந்த விஷயத்துக்காக. 50 minute டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல இப்போ க்ளோஸ் ஆன ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல் தான் 23,100 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் தான். ஸோ அது உடச்சதுக்கப்புறம் 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து இருக்குது. அப்போ இந்த 23,000 லெவல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவலாக நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் அந்த லெவலுக்கு வந்து போச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா இந்த லெவல் அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 23,000 உடைக்கும் போது தான் ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இந்த 23,000 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வந்து நிற்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. மார்க்கெட் வந்து 23,000 உடச்சிட்டு வந்து போகிறாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு ஏமாயிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் நெகட்டிவ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துடாதீங்க. அந்த இடத்துல வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். வால்யூம் செக் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். ஸோ இப்போ கைண்ட் ஆஃப் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து நின்றுருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகுதா அல்லது வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் மாதிரி எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னாங்கிறது நாம் வந்து பார்த்தாகணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் தான் நாளைக்கு தான் நமக்கு வந்து இதோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நியர்லி ஒரு 10 மணி ஒரு 11-12 மணிக்கு மேலே தான் அதோட ரியாக்ஷன் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். இல்லை நமக்கு வந்து ஒரு கேப் அப் அல்லது ஒரு கேப் டவுனில் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம வந்து மாற்றி நம்மளோட ட்ரேடிங் இதை வந்து மாற்றிக்கணும். ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது, ஒரு கேப் அப் வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேபி ஒரு 23,250 300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ நாளை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 10 மணி வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு ஹை வந்து நடந்திருக்கு. ஒரு 10:40க்கு வந்து ஒரு ஹை வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ஹையை வந்து எந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, 12:40க்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வால்யூம் வந்து செக் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. ஸோ இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த வால்யூம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது பாருங்கள். ஒரு டைரெக்டான ஒரு இண்டிகேஷன். ஸோ இது மாதிரி ஒரு இண்டிகேஷன் மார்க்கெட்டில் வந்து நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் வந்து அடிக்க போகுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக வந்து இருக்கணும் நீங்கள். ஸோ எப்போ வேணால் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடிச்சிடும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். எந்த டைமில் வந்து அடிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விசிபிளான ஒரு கேண்டில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கும், ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துரும், கொஞ்சம் திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அந்த கேண்டில் தான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கிறது. 12:40 கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து புல்லிஷ் கேண்டில். இந்த ஹையை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதையும் மீறி நமக்கு வந்து எந்த அளவுக்கு பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பாயிண்ட் தான் வந்து மூவே வந்து ஆயிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வால்யூம் சுத்தமாக அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஆனால் கேண்டில் மட்டும் வந்து மேலே போய்கிட்டுருக்கு, அதாவது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12:50க்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு 2 ரிவர்சல் கேண்டில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேண்டில் அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ராப் கேண்டில். ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, அந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை. ஸோ வால்யூம் சப்போர்ட் பண்ணாதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து போச்சு இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துருக்கு. ஸோ எத்தனை கேண்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 36 கேண்டில் 3 மணி நேரமாக ப்ரைஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து போயிருக்கு. ஆனால் அதுவே இந்த இடத்துல இருந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துல இருந்து அதே 100 பாயிண்ட் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் வந்து எடுத்துருக்கு பாருங்கள். வெறும் 55 நிமிஷத்தில் நமக்கு வந்து அந்த டவுன் சைடு அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து மேலே ஏறும்போது நமக்கு வந்து 3 மணி நேரமாக வந்து 100 பாயிண்ட் வந்து ஏறி இருக்கு. ஆனால் இறங்கும் போது வெறும் 1 மணி நேரத்தில் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு, அதுக்கு கவுண்டர் ட்ரெண்டு போகும்போது என்ன நடக்குது, மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, டைமிங் ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு, மூமெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, நமக்கு பாயிண்ட்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கவுண்டர் ட்ரெண்டு வந்து போகும்போது அமைதியாக வந்து இருக்கணும். ப்ராப்பர் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுதுன்னா அப்படின்னா அங்கே தான் நம்ம என்ட்ரியை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து 100 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு இல்லையா, நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட மேக்ஸிமமே உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா 20 ரூபா தான் வந்து போயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அந்த மூவ்மெண்ட் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபா 50 ரூபா ரேஞ்சுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கவுண்டர் ட்ரெண்ட் எப்படி போகுது, அந்த ப்ராப்பர் ட்ரெண்ட் கண்டினியூஷன் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே வந்து அந்த ப்ரீமியம் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சா தான் நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கே வந்து பண்ண முடியும், இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், பார்த்துக்குங்க. நாளே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,280 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,50 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 23,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 22,880 22,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 23,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,400 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு கேப் டவுன் 53,350 வரைக்குமே வந்து கீழே வந்துட்டாங்க. ஆனால் நல்ல புல் பேக்கும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ நியர்பை க்ளோசிங்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து 54,520 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 54,450 வரைக்கும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் தான். இந்த இடத்துல இருந்து நல்ல கீழே இறங்கி மறுபடியும் ஒரு புல் பேக்கு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கி இருக்குது. ஸோ ஃபுல்லாக வாலட்டைலான ஒரு டேவாக வந்து ட்ரேடாக வந்து முடிச்சிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 54,300 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் அது ஒரு 54,800 வந்துருக்கலாம். 54,800 ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 54,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. கேப் டவுன் புல் பேக் மறுபடியும் வந்து ஒரு செல்லிங். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 74,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 73,300 இருக்கலாம். 73,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 73,000 72,900 800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 74,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 74,400 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் நல்ல ஒரு கேப் டவுன். ஆனால் கேப் டவுன் ஆனாலும் மறுபடியும் லாஸ்ட் ஃப்ரைடே எந்த இடத்துல வந்து க்ளோசிங் கொடுத்துருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் வந்து அகைன் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம நிறைய தடவை இந்த எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து செல் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஃபீஸபிளான ஒரு விஷயம் வந்து கிடையாது. இன்னும் கொஞ்சம் நம்மளை மேலே கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் அடித்தாங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ ஒரு 14,050 நம்ம வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,950 வரைக்கும் வரலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ரேஞ்ச் வந்து வந்திருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அப்படியே தான் ஃபாலோ வந்து பண்ணியிருக்கு, பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 14,000 நமக்கு வந்து ஒரு சென்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 13,900 இருக்கலாம். 13,900 ஒரு பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 14,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.